பல்லு பாக்குறதுக்கு பச்சையா மஞ்சளா இருந்ததுன்னா பல்லுல கரை படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்க கூட மஞ்சளா பாசி படிஞ்ச பற்களால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போற ரெமடியால உங்களோட மஞ்சள் பச்சை கரை விலகி போறதோட உங்க பற்கள் வெள்ளையா பளபளன்னு மின்ன போகுது. இல்லாட்டி 2 பூண்டு பல்ல எடுத்துக்கிட்டு உரல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அதாவது இத நைஸ் பேஸ்டா தயார் பண்ணிக்கணும். இப்போ இந்த வெள்ளை பூண்டு பேஸ்ட ஒரு எம்டி பவுல்ல எடுத்துக்கலாம். இந்த தக்காளிய பாதியா கட் பண்ணி இதுல இருக்கிற சாறை மட்டும் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ரெமடியில சேர்த்துக்கோங்க. இந்த ரெமடிக்காக நம்ம அடுத்ததா பயன்படுத்த போறது பேஸ்ட். இந்த ரெமடிக்காக ஒரு சிட்டிகை அளவு பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத ஒரு பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற பிரஷ் எடுத்துக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு பேஸ்ட் எடுப்பீங்களோ டெய்லியும் அதே மாதிரி உங்க பற்கள்ல 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா பிரஷ் பண்ணுங்க. ஆனா இத நீங்க ஒரு நாளைக்கு 2 தடவை பயன்படுத்தணும். இந்த மாதிரி பண்றதால 3ல இருந்து 4 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். பற்கள்ல படிஞ்சிருக்கிற பாசி கரைய மெதுவா நீக்குது. இதனால உங்க பற்கள் வெள்ளையா பளபளன்னு மென்னுது. நம்முடைய பற்கள் எவ்வளோ கரை பிடிச்சு மஞ்சள் கலர்ல இருந்தாலும் 5 நிமிஷத்துல வெள்ளை கலர்ல ரொம்ப சூப்பரான பற்களை நாம எப்படி வர வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுக்காக நம்ம நிறைய பேஸ்ட் எல்லாம் கூட வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா கோல்கேட் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது எந்த பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் பல்லில் இருக்கிற அந்த மஞ்சள் கரை போகவே போகாது. பற்கள் அசிங்கமாக இருந்தது அப்படின்னா நிறைய பேர் சிரிக்கிறதுக்கே தயங்குவாங்க. எங்கே நம்ம சிரித்தோம் அப்படின்னா நம்முடைய பல் வெளியே தெரிஞ்சிருமோ, அசிங்கமாக இருக்குமோ அப்படின்னு. நாம் இந்த மெத்தடில் செய்யும்போது எவ்வளோ கரை படிஞ்சிருந்தாலும் சரி ரொம்ப சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இனிமேல் நமக்கு இந்த மாதிரி மஞ்சள் கலரில் கரை படியவே படியாது. நம்முடைய பற்கள் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி வெள்ளை வெள்ளையாக இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பில் கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கொட்டாங்குச்சி, அதாவது சிரட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நாம் இதை அடுப்பில் வச்சோன்னா இது நல்லா பற்ற ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் நாம் அப்படியே வச்சுக்க கூடாது. அதனால கொஞ்சம் லைட்டாக அந்த தீ வந்த உடனேயே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பழைய பாத்திரமாக யூஸ் பண்ணணும். நான் இந்த பேன் இனிமேல் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாம் இந்த எரிஞ்ச கொட்டாங்குச்சியை இது மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொட்டாங்குச்சிகள் கொஞ்சம் உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த உடஞ்ச கொட்டாங்குச்சிகளையும் இந்த மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கொட்டாங்குச்சி மேலே எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம எல்லாம் ஒரேடியாக வச்சுக்கும் போது கொட்டாங்குச்சி அவ்வளோ சீக்கிரம் எரியாது. அதனால் கொஞ்சம் எரிஞ்சதுக்கு அப்புறமா மேலே வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு நமக்கு பூண்டு தோல் தேவைப்படும். நம்ம பூண்டு உரிக்கும் போது இந்த தோல் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுட்டு இப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் இதில் போட்டு வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம உரிக்காத பூண்டு ஒரு 4லேருந்து 5 பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது தோல் மட்டும்னு கிடையாது, உள்ள பூண்டு இருக்குது. இந்த மாதிரி பூண்டு ஒரு 5 பூண்டு வரைக்கும் இந்த தீயில நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது எல்லாமே எரிய ஆரம்பிக்கும். நமக்கு பல்லில் மஞ்சள் கரை படிந்தது அப்படின்னா பல் ஆஸ்பத்திரிக்கு போனோன்னா அங்கே நமக்கு க்ளீன் பண்ணி விடுவாங்க. அதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. நாம் மறுபடியும் ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து மறுபடியும் க்ளீன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பல் வெள்ளையாக இருக்கும். திரும்ப திரும்ப நமக்கு பல் மஞ்சள் கரை படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது திரும்ப திரும்ப நமக்கு படியாது. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற கரையும் மொத்தமாக போயிடும் நமக்கு. இப்போது இந்த எரிஞ்ச இந்த கொட்டாங்குச்சிகளை இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொட்டாங்குச்சிகள் எரிஞ்சு முடிஞ்ச உடனேயே அது மேலே தண்ணி தெளிச்சு விடணும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி கெட்டியாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த பூண்டும் 1 பாதியும் எரிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம முழுசாக போட்ட பூண்டுகள் எல்லாம் 1 பாதியும் எரிஞ்ச மாதிரி இருக்கும். இதையும் இது மாதிரி உள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு தேவைப்படுற பொருள் லவங்கம். நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த லவங்கம் தான் 1 சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. மிக்சியில் போடும்போது எவ்வளோ கெட்டியாக இருந்தாலும் சரி அது நல்லா நைஸாக அரைஞ்சு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாம். இந்த ஜல்லடை மேலே இதை கொட்டிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா அசைச்சு கொடுத்தோன்னா அந்த நைஸாக இருக்கிற பவுடர் எல்லாம் நமக்கு தனியாக கிடைக்கும். இது நம்ம ஜலிக்காமல் யூஸ் பண்ணக்கூடாது, ஜலிச்சு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்ல பவுடராக கிடைக்கும். நாம் இப்போ ஜலிச்சது இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது. நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா நைஸாக இருக்கும் நமக்கு. இதில் நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல பவுடர் உப்பு 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடா 1/2 டீஸ்பூனுக்கு போட்டால் போதும். எலுமிச்சை பழம் 1 கட் பண்ணி பாதி எலுமிச்சை பழச்சாறு மட்டுமே நம்ம பிழிஞ்சு ஊற்றணும்.
அதில் இருக்கிற விதைகளை ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டு அதில் இருக்கிற சாறு முழுசாக நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேறு தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கணும்னு கிடையாது. இதில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். நம்முடைய பற்களில் பல வருஷமாக படிஞ்சிருக்கிற அந்த கரைகளை கூட ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வச்சு போக வைக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இதை வச்சுட்டு எப்போ டெய்லி கூட நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நமக்கு எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. அல்லது ஒரே ஒரு முறை இந்த கரைகளை மட்டுமே தான் நான் போக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பல்ல பாருங்கள், நிறைய கரை இருக்குது. பல்லுடைய கீழ் பகுதியில் பார்க்கும்போது நிறைய கரை தெரியும், மஞ்சளாக தெரியும். அதுவுமே நம்ம ப்ரஷ் வச்சு கோல்கேட் வச்சு தேய்ச்சாலாம் இந்த கரை போகவே போகாது. பல்லில் இருக்கிற வெளிப்புறம் மட்டும் இல்லை, நம்ம வாயை திறந்து உள் சைடில் பார்க்கும்போது உள் பகுதியில் பல்லுடைய உள் பகுதியிலையும் நிறைய கரை இருக்கும். பல்லில் கரை வந்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்னமோ போட்டு தேய்ச்சி பார்த்தாலும் பல்லில் இருக்கிற கரை மட்டும் போகவே போகாது. நம்ம டெய்லி தவறாமல் ப்ரஷ் பண்ணாலும் கூட அந்த மஞ்சள் கலரில் அப்படியே தான் இருக்கும். நமக்கு சிரிக்கும் போதே ரொம்ப அசிங்கமாக தெரியும். இப்போ நாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி நல்லா கையில் தேய்ச்சி கொடுக்கணும். நம்ம ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்காது. கையில் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான நன்மை என்னென்னா, பல்லு நமக்கு முன்னாடி தள்ளி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பல்லு உள்ளால் அமுங்கி போயிடும். நமக்கு வாரத்தில் ஒரு நாள் கூட நாம் இந்த மாதிரி செஞ்சு விடலாம். நல்ல பல்லு முன்னாடி தள்ளி இருந்தால் பல்லு உள்ளே அமுங்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அதே சமயத்தில் பல்லு இருக்கிற கரைகள் எல்லாமே போயிடும். நாம் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லி கூட நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நாம் டெய்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பல்லில் கரை படியவே படியாதுங்க. பல்லு நமக்கு வெள்ளை கலரில் அப்படியே நமக்கு மெயின்டைன் ஆகும். இப்போ கொஞ்ச நேரம் தேய்ச்சதுக்கு அப்புறமா பல்லில் இருக்கிற அந்த இடுக்குகள் எல்லாம் அந்த கருப்பு கருப்பாக நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு ப்ரஷ்ஷு வச்சு, வெறுமனே ப்ரஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். இப்போ நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் பல்லு எப்படி இருக்குது பாருங்கள். முதல்ல இருந்த பல்லுக்கும் இப்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஷாம்புவோட இந்த 2 பொருட்களை கலந்தாலே போதும், உங்க முடி எவ்வளவோ ஃபாஸ்டா கருமையா நீளமா அடர்த்தியா வளருது. அதாவது உங்க முடிய பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப அற்புதமா ஒர்க் பண்ற ஹோம் ரெமடியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இத வச்சு உங்க முடிய எப்படி நீளமா அடர்த்தியா வளர்க்கறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்க முடி ஷைனியா சில்கியா ஸ்மூத்தா தயாராகுது. அதே மாதிரி உங்க முடி உதிர்றதும் பூர்த்தியா நின்னு போயிருது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தலைக்கு குளிச்சுட்டு முடிய காய வைக்கிறப்போ முடி அதிகமா உதிர்றத நீங்களே கவனிச்சிருப்பீங்க. அது டவலோட சேர்ந்து நிறைய உதிரும். இந்த மாதிரி ரெகுலரா நடந்ததுன்னா உங்களுக்கு வேகமாவே சொட்டை தலை வர்ற வாய்ப்பும் இருக்குது. இந்த ரெமடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுக்காக நீங்க அதிக நேரம் செலவு பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. அதே மாதிரி ஹேர் பேக் தடவி 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருக்கணும்னு அவசியமும் கிடையாது. வெறும் இந்த ரெமடியை அப்ளை பண்ணாலே நீங்க ஒரு அற்புதமான மேஜிக்கை பார்ப்பீங்க உங்க தலைமுடியில. அதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுறது அரிசி. உங்க வீட்ல நீங்க எந்த அரிசியை பயன்படுத்துவீங்களோ அதையே பயன்படுத்தலாம். நான் இதுல புழுங்கல் அரிசியை பயன்படுத்தி இருக்கேன். இத ஒரு எம்டி பவுல்ல எடுத்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல கொஞ்சமா தண்ணிய ஊத்தி நல்லா சுத்தமா கழுவிக்கலாம். அதனால இதுக்கு மேல இருக்கிற அழுக்குகள் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி கைய வச்சு கிளீன் பண்ணுங்க. அதனால இதுக்கு மேல இருக்கிற பாலிஷ் கெமிக்கல்ஸ் எல்லாமே போயிருது. இத வாஷ் பண்ணாம டைரக்டா பயன்படுத்தினீங்கன்னா இதுல இருக்கிற தூசி அழுக்குகள் கெமிக்கல்ஸ் உங்க முடியோட வேர்க்கால்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த தண்ணிய தூர எரிஞ்சிட்டு இதுல ஃப்ரெஷ்ஷா 1/4 கப் அளவுக்கு தண்ணிய ஊத்திக்கோங்க. அதிக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், 1/4 கப்பே போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணிய 2 மணி நேரம் வரைய அப்படியே ஊற வச்சிருக்கணும். ஒருவேளை இந்த அரிசிய நீங்க ராத்திரி முழுவதும் ஊற வச்சு பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அப்பதான் இது ஃபெர்மெண்டட் ரைஸ், புளித்த அரிசியா தயாராகுது. இந்த மாதிரி இரவு முழுவதுமா ஊற வச்சு பயன்படுத்துறதால இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இப்போ இது 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த ரைஸ் வாட்டரோட கலர் கொஞ்சமா இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது பால் மாதிரி இதோட கலர் இருக்குது. நீங்க இந்த ஊற வச்சிருக்கோம் இல்லையா, இந்த அரிசியை அரைச்சு ஃபேஸ் பேக்காவும் பயன்படுத்தலாம். இல்லாட்டி நார்மலா சமைக்கிறப்பவும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியில விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் ஈயோட அமினோ ஆசிட் அதிகமா இருக்குது. இது நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டி விடுது.
அடுத்ததா இந்த ரெமடிக்காக நம்ம சேர்க்க போறது ஆலுவேரா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கற்றாழைய இந்த மாதிரி தோலை எடுத்துடணும். இதுக்குள்ள இருக்கிற ஜெல் நம்மளோட முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துது. உங்ககிட்ட ஒருவேளை ஃப்ரெஷ்ஷான ஆலுவேரா இல்லாட்டி மார்க்கெட்ல கிடைக்கிற ஹெர்பல் ஆலுவேராவை கூட பயன்படுத்தலாம். இது கூட ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஜெல்ல சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆலுவேரா எல்லா ஹோம் ரெமடிக்குமே ரொம்ப முக்கியமான பொருள். இந்த ஆலுவேரால அமினோ ஆசிட் அதிகமா இருக்குது. அதே மாதிரி புரோட்டியோலைட்டிக் என்சைம் கூட அதிகமா இருக்குது. இது முடியோட வேர்க்கால்களுக்கு பலத்தை கொடுத்து முடி உதிராம பாதுகாக்குது. அடுத்ததா இந்த ரெமடியில நம்ம சேர்க்க போறது ஷாம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாம்புவை தான் பயன்படுத்தணும்னு இல்லாம நீங்க நார்மலா எந்த பிராண்ட் ஷாம்புவை யூஸ் பண்ணுவீங்களோ அதையே இந்த ரெமடிக்காக பயன்படுத்தலாம். இல்லையா மைல்டு ஷாம்புவை பயன்படுத்துறீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இந்த ரெமடிக்காக 1 ஸ்பூன் முழுவதுமான ஷாம்புவை யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க நார்மலா உங்க தலைமுடிக்கு எவ்வளவு ஷாம்பு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஷாம்புவை இந்த ரெமடியில நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நீங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப பார்க்கலாம், இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால இதுல அதிகமான நுரை வருது. ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்ப பயன்படுத்தணும்னா உங்க முடிய சுத்தப்படுத்துறப்போ இதை யூஸ் பண்ணணும். நீங்க வாரத்துக்கு 2 தடவை இந்த ரெமடியை பயன்படுத்துறீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரெகுலரா ஷாம்புவை எப்படி பயன்படுத்துவீங்களோ அதே மாதிரி தான் பயன்படுத்தணும். ஆனா இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். உங்களோட முடியோட வேர்க்கால்கள்ல இருந்து மொத்த முடிக்கும் முழுவதுமா அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரை வச்சு உங்க முடியை சுத்தப்படுத்தணும். இந்த ரெமடியை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க முடிய காய வைக்கிறப்போ நீங்களே கவனிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 மாசத்துக்குள்ளேயே இந்த ரெமடியோட பூர்த்தியான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை இந்த ரெமடியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பூர்த்தியா நேச்சுரலான ஹோம் ரெமடி. எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. மாதிரி ரொம்ப ஈஸியாவும் தயார் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye bye.